வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த மே மாதத்தில் எண்கணிதம் 4, 5, 6, 8 தேதிகளில் இந்த பிறப்பு தேதி எண்களில் பிறந்த மூலாதார எண்களை சார்ந்த மக்கள் தங்கள் நிதி நிலைமை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் நிதி நிலைமைகள் நெருக்கடியில் தள்ளும் சூழல் இருக்கிறது என்பதை உணர வேண்டும். இந்த மே மாதமானது ஆண்டின் 5வது மாதமாகும். மற்ற எல்லா மாதங்களையும் போலவே இந்த மாதத்திற்கும் மக்கள் தங்கள் எதிர்காலத்தை பற்றி அறிய ஆர்வமாக இருக்கின்றார்கள். இந்த பதிவில் எண் கணிதத்தின்படி மக்களின் வாழ்க்கையில் வரும் நிச்சயமற்ற சூழ்நிலை, அது சார்ந்த தன்மையை பற்றி நாம் பார்ப்போம். அதற்கு தகுந்த தேதி எண்களையும் விரிவாக பார்ப்போம். இந்த மே மாதத்தில் பிறந்த தேதி 4, 5, 6, 8 இந்த பிறப்பு தேதி மூலாதார எண்களைச் சேர்ந்த மக்கள் தங்கள் நிதி நிலைமை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் அந்த நிதி நிலைமைகள் நெருக்கடியில் இருக்கும் சூழலும் இருக்கிறது என்பதை உணர்ந்து சற்று கவனமுடன் செயல்பட வேண்டிய சூழல் இருக்கிறது. பிறப்பு தேதி 4 மூலாதார மக்கள் இந்த மூலாதாரம் 4க்கு சாதகமாக இருக்காது. இதன் விளைவாக நீங்கள் சில நிச்சயமற்ற பொருளாதார சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த சூழ்நிலையில் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற நீங்கள் கடினமாக கவனமுடன் உழைக்க வேண்டியிருக்கிறது. இந்த மாதம் நீங்கள் உருவாக்கும் திட்டங்கள் யாவும் உங்களுக்கு நல்லதொரு வெற்றியை தராது. ஆகவே அதற்காக சோர்ந்து விடாதீர்கள். அதே நேரத்தில் உங்கள் வேலையை வேறு ஒருவருக்கு விட்டு செல்வதும் பொருத்தமானதல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் தான் செய்ய வேண்டும். அதில் சிந்தனையுடன் நிதானமாக செய்து பழகுங்கள். நீங்கள் ஒரு நல்ல திட்டத்தை வகுத்து அதில் கடினமாக உழைத்தால் மட்டுமே நீங்கள் விரும்பிய ஆதாய பலனையும் சாதனையும் உங்களால் அடைய முடியும். இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்திலும் நீங்கள் அவசரப்பட்டு வேலை செய்வது உங்களுக்கு ஆதாயம் தராது. வேலை செய்யும் போது பொறுமையாக நிதானமாக வேலையின் நுட்பம் அறிந்து செயல்படுவது மிக மிக அவசியமாக இருக்கிறது. மேலும் உங்கள் ஆற்றல் சமநிலையில் அந்த நேரத்தில் இருக்க வேண்டும். உங்களுடைய மனம் வேறு இடத்திலும் உடல் வேறு இடத்திலும் இருக்கக்கூடாது. அவை இரண்டும் ஓர் முனையில் நின்று வேலை செய்ய உங்களுக்கு பலன் கிடைக்கும். இதை செய்வதன் மூலம் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை பெறுவதில் உறுதி இருக்கும். அதில் நம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படலாம். இல்லை என்றால் நீங்கள் தாமதங்கள் மற்றும் சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது. இருப்பினும் தங்களின் கடுமையான உழைப்பின் மூலம் உங்கள் இலக்குகளை முழுமையாக அடைவதில் நீங்கள் வெற்றி பெறுவதற்குண்டான சூழல்கள் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்மையாக இருப்பவர்களையும் உங்களுடன் இருப்பது போல் நடிப்பவர்களையும் உங்களால் வேறுபடுத்தி பார்க்க முடியும். அதை உணர்ந்து நீங்கள் உங்களை செமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மாதம் நெருங்கிய மற்றும் குடும்ப உறவுகளுக்கு தாங்கள் முக்கியத்துவம் கொடுப்பது மிக அவசியமாக என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். அடுத்து பிறப்பு தேதி 5 மூலாதார மக்கள் பற்றி பார்க்கும்போது இந்த பிறப்பு தேதி 5 மூலாதார மக்கள் நிறைய சிந்தனையுடன் முன்னேற வேண்டிய சூழல் இருக்கிறது. எனவே நீங்கள் கவனமாக நல்ல சிந்தனை மற்றும் தெளிவான அணுகுமுறையுடன் உங்களின் முடிவுகளை செயல்படுத்த தயாராக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு வலுவான நல்ல மனநிலையுடன் அனுபவத்துடனும் நல்லதொரு அறிவு நுட்பம் சார்ந்த தர்க்கத்துடனும் அனைத்து வேலைகளையும் செய்தால் நீங்கள் உங்களின் வாழ்க்கையில் வெற்றி பெற்று முன்னேற முடியும். இருப்பினும் உங்கள் மிதமிஞ்சிய உற்சாகத்தில் உங்கள் தர்க்கவாதத்தால் உங்களை மேலும் நீங்கள் இழக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. ஆகவே சற்று கவனமாக உங்கள் தர்க்கவாதத்தில் அடுத்து வரை இகழாமல் செயல்படுங்கள். இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலையின் சில நிச்சயமற்ற நிலைகள் உருவாகி உங்களை சிரமப்படுத்தும். இருப்பினும் நீங்கள் முழு புத்தியுடனும் உழைக்க ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற்று நலமுடன் வாழ முடியும். இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆற்றலை தக்க வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு செயலாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால் உங்களின் அவசரத்திலும் சில ஆணவத்தினாலும் தங்களின் நிலைமையை அது மோசமாக்கும் சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் முழுமையடையாத உங்களது பழைய வேலையை செய்வதும் உங்களுக்கு முக்கியமாக ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அது செய்து முடித்தால் அதனால் நீங்கள் ஆதாயத்தை பெறலாம். இதனால் உங்களின் எதிர்காலத்தில் நீங்கள் சில முக்கியமான வேலை அல்லது பொறுப்புகளை பெற்று நலமுடன் வாழ்வதற்குண்டான சூழல்கள் உருவாகும். அடுத்து பிறப்பு தேதி எண் 6 மூலாதார மக்கள். இந்த மாதம் பிறப்பு தேதி 6 மூலாதார மக்களுக்கு சராசரியான பலன்கள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இந்த மக்களின் நிதி வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட சிக்கல் உருவாகும் சூழலும் இருக்கிறது. மறக்க வேண்டாம், எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். இதனால் நீங்கள் கவனமாக இருந்து உங்களின் அனுபவத்தின்படி பணத்தை செலவழிக்கவில்லை என்றால் நீங்கள் பெரும் இக்கட்டில் மாட்டிக்கொள்வதுடன் பண இழப்பையும் சந்திக்க நேரிடும்.
ஆகவே நீங்கள் மே மாதத்தில் முதலீடு செய்ய நினைத்தால் இந்த எண்ணத்தை இப்போதைக்கு சற்று ஒத்தி வைக்க வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இந்த மாதம் உங்கள் வேலை அல்லது பணி மற்றும் பொறுப்புகள் ஒரு புதிய பொறுப்பு உங்களுடன் சேர்க்கப்படலாம். இருப்பினும் அந்த பொறுப்புகளை உங்களால் சரியாக கையாள முடியாமல் போவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றன. உங்கள் சக ஊழியர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் உங்கள் வேலையில் நிறைய தவறுகளை செய்ய முயற்சி செய்யலாம். அதனால் நீங்கள் மனமுடைந்து அவர்களுக்காக வேலை செய்வதை தவிர்க்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோர் மற்றும் வீட்டில் உள்ள அனுபவம் வாய்ந்த பெரியவர்கள் மூலம் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட அவர்கள் ஆவணை செய்வார்கள். நீங்கள் அவசரம் மற்றும் தங்களுடைய ஆணவத்திலிருந்து சற்று விலகி இருந்தால் உங்கள் இலக்கை நீங்கள் பெரிய அளவில் அடைய முடியும். அதனால் உங்கள் குடும்பமும் நீங்களும் மனமகிழ்ந்து வாழக்கூடிய சூழல் இருக்கிறது. அடுத்து பிறப்பு தேதி எண் 8 மூலாதார மக்கள். இந்த பிறப்பு தேதி 8 மூலாதார மக்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டம் என்பது இந்த மே மாதம் என்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மே மாதத்தில் உங்கள் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. காரணம் என்னவெனில் உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவழிக்க வேண்டிய வலுவான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதற்கு முன்னராக உங்களுடைய தாயினுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனமுடன் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தகுந்த மருத்துவ ஆலோசனை பெற்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது நலமாகும். அது மட்டுமின்றி பிறப்பு தேதி 8 மூலாதார மக்கள் சொத்து தகராறுகளில் ஈடுபடுவதற்கு நேரங்கள் அதிகமாக இருக்கிறது. அதற்குண்டான சூழலும் இருக்கிறது. ஆகவே தகராறில் ஈடுபடுவதை விட்டு சுமூகமாக பேசி தீர்த்து கொள்ளுங்கள். மற்றும் உங்கள் வேலைக்காக தொடர்ந்து நீங்கள் மாற வேண்டியிருக்க சூழலும் இருக்கிறது. என்ற சூழலில் உங்கள் தலையில் அதனால் அழுத்தம் உண்டாகும், மனம் குழம்பும் மற்றும் வெற்றியை பெற நீங்கள் உங்கள் சவால்களை கடக்க வேண்டியிருக்கிறது. பிறப்பு தேதி 8 மூலாதார மக்கள் தங்கள் தொழில் முன்னேற்றத்திற்காக மே மாதத்தில் வேலை மாற திட்டமிடலாம். சற்று நிதானித்து செயல்படுங்கள். இருப்பினும் சிரமமின்றி அந்த வேலையை அடைவது கடினமாக இருக்கும் உங்களுக்கு. இதனால் யாராலும் நீங்கள் பாதிக்கப்பட வேண்டாம் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. சிந்தித்து சூழல் அறிந்து உங்களுடைய வேலையை நீங்கள் மாற்ற வேண்டும். இல்லை என்றால் நல்ல முற்போக்கு சிந்தனையுடன் வேலை செய்யுங்கள். இருக்கும் இடத்தில் பலனை உங்களால் அறுவடை செய்ய முடியும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். இதை நீங்கள் செய்வதன் மூலம் நீங்கள் சிறந்த ஆதாய முடிவுகளை பெறலாம். எந்த ஒரு விஷயத்திலும் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் உங்கள் மூத்தவர்களிடம் கூறி வழிகாட்டுதலை பெற தயங்காதீர்கள். இதை செய்வதன் மூலம் நீங்கள் நல்ல பலன்களை அறுவடை செய்து வாழ்வில் வளமுடன் வாழக்கூடிய சூழல் இருக்கிறது. இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்பிகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திலகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரணான ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.